தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நமக்கு சூப்பர் எலினோ மற்றும் எலினோவின் தாக்கம் குறித்து தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். குறிப்பாக நமக்கு 2026 மற்றும் 27 ஆண்டுகள்ல நமக்கு வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடையும், உலக அளவுல வெப்பம் சார்ந்த சவாலான வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை நம்ம பதிவு செய்து வருகிறோம். இந்நிலையில தற்போது ஹீட் டோம் என்ற ஒரு அமைப்பு உலக நாடுகளை அச்சுறுத்தும் ஒரு பொருளாக மாறி இருக்கு, ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. குறிப்பாக ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு மிக சவாலான ஒரு வானிலை நிகழ்வுகளை இந்த ஹீட் டோம் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஹீட் டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஹீட் டோம் என்பது நம்ம வெப்ப அலை, ஹீட் வேவ்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதுலயே இது மாறுபட்ட நிகழ்வு. இது பார்த்தோம்னா நமக்கு நிலப்பகுதியில ஒரு நிலையான உயர் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது ஹை பிரஷர் ஏரியா ஒரு நிலப்பகுதியில ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய இயல்பா என்ன ஆகும்னா, பூமி வெப்பமானா அந்த வெப்பமான காற்று மேலெழும்பி வளிமண்டலத்தை நோக்கி செல்லும். ஆனால் இந்த உயரழுத்தம் இருக்கும்போது இங்க மேலே செல்லக்கூடிய அந்த வெப்பமான காற்றை மீண்டும் நிலப்பகுதியை நோக்கி தள்ளும். அப்போ அந்த வெப்பமான காற்று மேலே எழும்ப முயற்சித்து மீண்டும் நிலப்பகுதியை நோக்கியே தள்ளும். அதே போல வளிமண்டலத்துல வான் பகுதிகளில் மிகவும் தெளிவான ஒரு வானம் காணப்படும். மேகமூட்டமான சூழலோ அல்லது வெண்பஞ்சு மேகங்களோ இல்லாம தெளிவான ஒரு வானிலை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக வெப்பமான ஒரு சூழலையும் வறண்ட வளிமண்டல அமைப்பையும் ஏற்படுத்தி அந்த வெப்பத்தை மேலும் அதிகரிக்கும். இதுதான் ஹீட் டோம் என்று சொல்லக்கூடியது. ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஒரு பகுதியில இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை உயரும் போதும், அதே போல இயல்பை விட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயரும் போதும் அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம். இது ஹீட் டோம்ங்கிறது ஒரு உயரழுத்தம் உருவாகி ஒரு நிலையான உயரழுத்தமாக மாறி வெப்பத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி தள்ளுவதை தான் நம்ம ஹீட் டோம்னு சொல்றோம். இந்த நிகழ்வு தான் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல மிகவும் சவாலான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்னதா இந்த ஹீட் டோம் நிகழ்வுகள் ஏற்படலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. குறிப்பா 2021ஆம் ஆண்டு பசிபிக் பெருங்கடலின் வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட ஹீட் டோம் அமைப்பின் காரணமா நமக்கு கனடா மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல 49.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிகழ்வுகளையும் பார்த்திருப்போம். ஆனா தற்போது பார்த்தோம்னா எல்லினோ அப்படிங்கிறது ஜூன் மாதம் உருவானது. அதாவது பசிபிக் பெருங்கடல்ல கடல் வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதன் தாக்கத்தினால இது சூப்பர் எலினோவாக மாறுவதன் காரணமா, அடுத்த 2 மாதங்கள்ல சூப்பர் எலினோவாக மாறுவதன் காரணமா இந்த ஹீட் டோம் அமைப்பு தீவிரமடைய தொடங்கியிருக்கு. குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல அடுத்தடுத்து 2 வாரங்கள்ல அடுத்தடுத்து 2 ஹீட் டோம் அமைப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது அமெரிக்கா நாட்டிலையும் பார்த்தோம்னா நமக்கு இந்த வாரத்துல ஒரு ஹீட் டோம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஹீட் டோம் தீவிரம் என்பது இதுவரைக்கும் பதிவாகாத அளவிற்கு வரலாற்றிலேயே தீவிரமான அமைப்புகளா இது இருந்திருக்கு. அதன் காரணமா தான் உலக அளவுல இது பேசும் பொருளா மாறி இருக்கு. சரி, இது எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும், இது இந்தியாவிலும் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா இந்த ஹீட் டோம் அமைப்பு தற்போது அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் கனடா நாடுகள்ல தான் தீவிரம் அடைஞ்சு காணப்படுது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இது நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம் போல அவர்களுக்கு இது கோடை காலம். அதன் காரணமா இந்த கோடை காலத்துல அந்த பகுதிகளில் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இது இந்திய பகுதியில தற்போது தென்மேற்கு பருவமழை நிலவுவதன் காரணமா இந்த ஹீட் டோம் அமைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயத்தில் 2027ஆம் ஆண்டு கோடை காலத்தில் குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள்லையும் இந்த ஹீட் டோமின் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டின் இறுதியில தான் நமக்கு சூப்பர் எலினோ நிகழ்வு ஏற்படுது. அதன் காரணமா இந்தியா போன்ற ஆசிய நாடுகள்ல அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கான அந்த ஹீட் டோம் அமைப்பு வானிலை காரணிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஒரு வானிலை சார்ந்த அந்த கோடை காலத்தில் தீவிரமான வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இயல்பான நிகழ்வு தான். ஆனால் அந்த இயல்பான நிகழ்வின் தீவிரமும் தாக்கமும் இந்த ஆண்டு அதிகமா இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய எல்லினோ, அது சூப்பர் எலினோவாக தீவிரமடைவதுதான். இந்த நிலை என்பது இது அடுத்தடுத்த மாதங்கள்லையும் வரக்கூடிய அடுத்த ஆண்டிலும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அக்டோபர் மாதம் உருவாகக்கூடிய சூப்பர் எலினோவின் தாக்கம் என்பது அடுத்த ஆண்டு மே மாதத்துலதான் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.